அதாவது திமுக ஆட்சியில எல்லா துறைகளும் மோசமாயிடுச்சு, எல்லா துறைகளும் மோச நிலையில இருக்கு. கல்வி எடுத்துக்கினா அது மிக மிக மோசத்தில் இருக்கு. ஆசிரியர்கள் கிடையாது, பள்ளி கல்வித்துறையும் சரி உயர்கல்வித்துறையும் சரி. ஆசிரியர்கள், அதாவது தமிழ்நாட்டில் 4000 பள்ளிக்கூடங்கள், தொடக்கப்பள்ளி 4000 பள்ளிக்கூடங்கள் ஒரே ஒரு ஆசிரியர், 5வது வரைக்கும் 4000 பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர். அப்பனா என்ன என்ன கத்துக் கொடுப்பீங்க நீங்க? என்ன என்ன பிள்ளைங்க கத்துக் கொடுப்பீங்க? ஒரு ஆசிரியர் 1வதுல இருந்து 5வது வரைக்கும் ஒரே ஒரு ஆசிரியர். இதுதான் தமிழ்நாடு அரசு பள்ளிக்கூடம். வெக்க கேடியா? எதுக்கியா நீங்க ஆட்சி நடத்துறீங்க? விட்டுட்டு போங்களையா? உங்களுக்கு தெரியலன்னா விட்டுட்டு போங்கயா. இல்ல எங்க கிட்ட விழுங்க, எங்க கிட்ட ஆலோசனை கேளுங்க, நாங்க சொல்லுவோம். இல்ல என்ன கொடுமை தெரியுமா? என்னைக்கு, அதாவது திமுக ஆட்சிக்கு வந்து 1967 ஆட்சிக்கு வந்தாங்க. அப்பொழுது பாத்தீங்கன்னா வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள் தான் இருந்தது. 1967 வெறும் 50 தனியார் பள்ளிக்கூடங்கள், அத்தனையும் அரசு பள்ளிக்கூடங்கள். அது யாரை தொடங்கினா? கர்ம வீரர் காமராசர் தொடங்கினார். ஆனா இன்னைக்கு என்ன நிலை தெரியுமா? தமிழ்நாட்டில் 37,000 அரசு பள்ளிக்கூடங்கள். அதுல எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 52 லட்சம் பேர். அதே வேளையில தனியார் பள்ளிக்கூடங்கள் எத்தனை தெரியுமா? 12,500. ஆனா எத்தனை பிள்ளைங்க படிக்கிறாங்க தெரியுமா? 65 லட்சம் பேர். 12,500 தனியார் பள்ளிக்கூடத்தில் 65 லட்சம் குழந்தைங்க படிக்கிறாங்க, பிள்ளைங்க படிக்கிறாங்க, மாணவர்கள் படிக்கிறாங்க. 37,000 அரசு பள்ளிக்கூடத்தில் 52 லட்சம் படிச்சிட்டு இருக்காங்க. அப்ப இதுதான் வளர்ச்சி. இதுல என்ன வெக்கக்கேடு என்னன்னா, கடந்த மாதம் 207 பள்ளிக்கூடத்தை மூடி இருக்கிறான், அரசு பள்ளிக்கூடத்தை திமுக கவர்மெண்ட். வெக்கக்கேடியா? நீங்களாம் எதுக்கியா நடத்துறீங்க? எதுக்கியா இந்த கல்வித்துறை நடத்துறீங்க? உயர்கல்வித்துறை அதோட மோசடி. பேராசிரியர்கள், இணை பேராசிரியர்கள் எதுவும் கிடையாது. 10,500 இணை பேராசிரியர்கள் வெறும் எவ்வளவு பேர் இருக்காங்க? 1,500 பேர் தான் இருக்கிறாங்க. 9,000 இடம் காலியா இருக்கு. இது நாசடி, நாசம் பண்ணிட்டு. சுகாதாரத்துறை இப்ப நான் சொன்னேனே, விவசாயத்துறை அதோட மோசம். இந்த மாவட்டத்தில் ஒரு வேளாண் துறை அமைச்சர் வேற இருக்கிறார். வெக்கக்கேடு இதெல்லாம். அதெல்லாம் ஒவ்வொரு துறையும் மோசடி இருக்கு. நான் கேட்கிறது தமிழக மக்களே, கடந்த தேர்தலில் நீங்கள் திமுகவுக்கு வாக்களித்து அவர்களை வெற்றி பெற வைத்தீர்கள். கடந்த தேர்தல் மட்டும் கிடையாது, கடந்த 3 தேர்தல்களில் திமுகவுக்கு வாக்களித்தீர்கள். சிந்தித்து பார்க்கணும் இதெல்லாம். 3 தேர்தல். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி உட்பட 40 தொகுதிகளில் 39 தொகுதியில் அவர்களுக்கு திமுகவுக்கு கொடுத்தீர்கள். 40ல் 39 கொடுத்தீங்க 2019. 2021 அவங்களை ஆட்சிக்கு கொடுத்தீங்க, முதலமைச்சராக நீங்க ஸ்டாலின் அவர்களை. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 வெற்றி பெற வைத்தீர்கள். ஆக 3 தேர்தலில் தொடர்ந்து திமுகவுக்கு வெற்றி பெற வைத்த தமிழக மக்களே, 4வது தேர்தல் இன்னும் 6 மாதத்தில் இருக்கிறது. மறுபடியும் நீங்க திமுகவுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா, இங்க இருக்கின்ற என்னுடைய தாய்மார்கள், பெற்றோர்கள், பெண்கள், நீங்க ஒன்னே ஒண்ணு நீங்க சிந்திக்கணும். மறுபடியும் திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா உங்க பிள்ளைகளையும் உங்க பேர பிள்ளைகளையும் நீங்க மறந்துடணும். ஏன் நான் சொல்றேன் தெரியுமா? ஒரு மருத்துவனாக, ஒரு டாக்டராக நான் சொல்றேன், முன்னாள் சுகாதாரத்துறை மத்திய அமைச்சராக நான் சொல்றேன். என்ன நடக்குது தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு நான் சொல்றேன். நான் தெரு தெருவா கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், அபின், எல்எஸ்டி, ஆம்பிட்டமின், மெத்தல் ஆம்பிட்டமின், என்னென்ன அமெரிக்காவில் போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், போதை மருந்து என்னென்ன கிடைக்குதோ அத்தனையும் சிதம்பரம் நகரில் தெருவா, சந்து சந்தா பக்கத்தில் இருக்கிற எத்தனை கிராமத்திலையும் கிடைக்குது. இதுதான் திமுக ஆட்சி. அதனாலதான் நான் சொல்றேன், முதல்ல குடியை கொடுத்தாங்க, நாசப்படுத்திட்டாங்க. இன்னைக்கு 20 வயசு 22 வயசு இளைஞன் மது இல்லாம இருக்க முடியாது. அவனால சாயங்காலம் வந்துச்சுன்னா, முதல்ல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா 60-65 வயசுல தான் குடிப்பாங்க. இன்னைக்கு 12-13 வயசுல குடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. காரணம் இருக்கு, குடிக்கிறான். தெரு தெருவா கடை வச்சிருக்கிற, டாஸ்மாக் கடை மட்டும் இல்ல, சந்து கடை. 100 டாஸ்மாக் கடைனா 1000 சந்து கடை வச்சிருக்கிறான். 24 மணி நேரம் சாராயம் கிடைக்குது, மது கிடைக்குது. அதை விட மோசம் இன்னைக்கு கஞ்சா, காக்கேன், ஹெரோயின், இந்த பவுடர் எல்லாம் போட்டாங்கன்னா அவ்வளவுதான், வாழ்க்கையை முடிஞ்சு போச்சு. அதை யார் தினம் விற்கிறா? திமுக காரன் தான் விற்கிறான். அதனாலதான் காவல்துறை நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. அதை மீறி நடவடிக்கை எடுத்தாலும் ஒரு போன் வருது காவல்துறைக்கு, எங்காலியா விட்டுடியா. இது நான் சும்மா தான் சொல்லலாமா?
இருக்கிறது நான் சொல்றேன். ஜாஃபர் சாதிக்குன்னு ஒருத்தன், அவன் 7-8 மாதத்துக்கு முன்பு கைது பண்ணாங்க. மத்திய போலீஸ் கைது பண்ணாங்க. மத்தியில